ஸோ லிவரோட ஹெல்த்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். லிவர் வந்து தன்னை தானே ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் டிசிஎம் பேசிஸில் நீங்கள் 11 PM மேலே நல்லா தூங்கணும். ஸ்க்ரீன் டைம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எமோஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ எமோஷன்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி ஆர்கனும் எமோஷன்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அதிகப்படியாக கோவப்படும் போதோ, இல்லை நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ண ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லிவர் அண்ட் கேல் பிளாடர் ஹெல்த்தை நீங்க கவனிக்கணும். உங்களோட மெட்டபாலிசமும் லோவா இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எவிடன்ஸ் பேஸாவும் வந்து கிரானிக் லிவர் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு எமோஷனலா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து லைக் ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத ஆர்டிக்கல்லையும் நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட ஆர்கன்ஸ் இதை ரெண்டையும் நீங்க ஈக்குவலா கவனிக்கணும். இது சம்பந்தமா நிறைய ஃபுட் பேட்டர்ன்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் வர வீடியோஸ்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.